வணக்கம். வெல்கம் டு கார் ஆடிசன் சென்னை ராயப்பேட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா டொயோட்டா கிறிஸ்டா அதோட ஆடியோ அப்கிரேட். இதில் என்னென்ன ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறேன். இதில் ஹீலிக்ஸோட P6 அல்டிமேட் 12 சேனல் டிஎஸ்பி இன்டிகிரேட்டட் வித் 6 சேனல் ஆம்பிளிஃபையர். அதை தவிர ஒரு மோரலோட 3-வே காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். 3-வே காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் 63, அதுதான் அதோட மாடல் நம்பர். அந்த காம்பனண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் மோரலோட இன்டெக்ரா டெம்போ இன்டெக்ரா 2-வே கோஆக்சில் அது வந்து ரியருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா மோரலோட 5 சேனல் ஆம்பிளிஃபையர் 5.950 இதான் அந்த ஆம்பிளிஃபையரோட மாடல். அந்த மாடல் ஆம்பிளிஃபையர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹீலிக்ஸோட கண்டக்டர் அது கண்ட்ரோல் யூனிட் அது யூஸ் பண்ணியிருக்கோம். அது தவிர ஜேஎல் ஆடியோவோட ஜேஎல் சப் TW3 400 வாட்ஸ் டியூவல் வாய்ஸ் காயில் சப் வூஃபர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ப்ராடக்ட் பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இதில் ஹீலிக்ஸோட P6 அல்டிமேட் டிஎஸ்பி இதில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தேன். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஎஸ்பி ஃப்ரம் ஹீலிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா 12 சேனல் டிஎஸ்பி இன்டெகிரேட்டட் வித் 6 சேனல் ஆன்போர்ட் ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையரோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் RMS பெர் சேனல் அட் 4 ohms. ஸோ இது மிட் பேஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி, ட்விட்டர் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி, அண்ட் தென் மிட் ரேஞ்ச் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சஃபிஷியன்ட் பவர் இதில் இருக்கும். ஸோ தட் இது இந்த ஸ்டேஜை வந்து நம்ம ஃப்ரண்ட் மிட் ரேஞ்ச் அண்ட் ட்விட்டர்ஸ் அண்ட் மிட் பேஸ் மூணுத்துக்குமே அது கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை தவிர அதில் இருக்கிற ப்ரீ அவுட்ஸ் எடுத்து நம்ம மோரலோட ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது சப்புக்கும் ரியர் ஸ்பீக்கர் தட் இஸ் ரியர் கோஆக்சிலுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 சேனல்ஸ் மாத்திரம் ஃப்ரீயாக விட்டுருக்கோம். அது ஃபியூச்சர் அப்கிரேட்காக. இப்போதைக்கு இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 10 சேனல்ஸ், தட் இஸ் ஃப்ரண்ட்டில் வந்து 3-வே ஆக்டிவ், ரியரில் வந்து பாசிவ் கோஆக்சில்ன்றதுனால அந்த சப்வூஃபரோட டிரைவ் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலி 10 சேனல்ஸ் இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 2 சேனல்ஸ் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் அது ஃபியூச்சர் அப்கிரேட்காக. இந்த டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா ஒரு அவார்ட் வின்னிங் டிஎஸ்பி, ஹைரஸ் டிஎஸ்பி. ஜென்ரலி டிஎஸ்பி பொறுத்தவரையிலும் ஒரு ப்ரீமியம் டிஎஸ்பி எல்லாத்துலேயுமே ஏகேஎம் சிப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. DAC சிப் அது ஜென்ரலி அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு வெல் நோன் சிப். அதே மாதிரி பர்க் ப்ரௌன் சொல்லிட்டு இதில் ஒரு சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. கஸ்டமர்ஸ் வெரி ஹாப்பி வித் த அவுட்புட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோரலோட 3-வே காம்பனண்ட் ஹைப்ரிட் 63 இதுதான் அந்த மோரலோட மாடல் நம்பர், காம்பனண்டோட மாடல் நம்பர். இது வந்து 130 வாட்ஸ் RMS அட் 4 ohms இதோட பவர் ஹேண்ட்லிங். இது வந்து 35 Hz to 25 kHz வரையிலும் இதோட ஃப்ரீக்வன்சி ஹேண்ட்லிங் ரேஞ்ச். ஸோ உங்களுக்கு இந்த லோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 35 Hzலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒரு நல்ல ஒரு என்க்ளோஷர் அதுக்கு இருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் சப்வூஃபரோட 50% ஃப்ரீக்வன்சியை இது ஹேண்டில் பண்ணும். ஒருவேளை நம்ம டோர் பேனலில் வந்து ஃபைபர் கிளாஸ் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான ஒரு என்க்ளோஷர் கொடுத்தோம் அப்படின்னா ஃபார் ஸ்மால் கார்ஸ் அது மாதிரி பண்ணும்போது ஒரு சப்வூஃபர் போட்ட ஒரு ஃபீல் அதில் இருக்கும். அந்தளவுக்கு அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. தட் இஸ் அந்த டிசைன் அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த காரில் வந்து நாங்கள் ஃபைபர் கிளாஸ் மோல்டு வந்து ஃப்ரண்டில் பண்ணல, சப்வூஃபருக்கு மட்டும் பண்ணியிருக்கோம், மிட் பேஸுக்கு பண்ணலை. பட் ஈவன் தோ இந்த மிட் பேஸோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் தென் மிட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 600 Hz to 6000 Hz வரலும் பவர் ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ரீக்வன்சி ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதோட மிட் ஃப்ரீக்குவென்சி ரொம்ப நல்லா இருக்குது. இதுவுமே வந்து சாஃப்ட் டூம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த வோக்கல் வந்து ரொம்ப ப்ளசண்டாக இருக்குது. அண்ட் தென் ட்வீட்டர்ஸ் பற்றி சொல்லணும்னா ட்வீட்டர்ஸ் வந்து 1800 ஹர்ட்ஸ் டு 25,000 ஹர்ட்ஸ் வரலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த ட்வீட்டர்ஸோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஸோ அதனால அது ஆக்டிவ் செட்டப் பண்ணும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம டியூன் பண்ண முடியும். ஹைஸ் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்காது, ப்ளசண்டாக இருக்கும். அதே மாதிரி மிட் ரேஞ்ச் வந்து வோக்கல் எல்லாமே ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும். ஸோ எந்த சாங் நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலும் ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரையிலும் ரொம்ப நல்ல ஸ்பீக்கர்ஸ். அண்டு இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மேட் இன் இஸ்ரேல். இதை தவிர மோரலோட 5 சேனல் ஆம்பிளிஃபையர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னேன். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா MPS 5.950. இது ஒரு 5 சேனல் ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பார்ட் வந்து ஏபி ஆம்பிளிஃபையராகவும் அதர் பார்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபையராகவும் தட் இஸ் சர்க்கியூட்ரி. ஐ எம் டாக்கிங் அபவுட் சர்க்கியூட்ரி. ஸோ ஏபி சர்க்கியூட் அண்ட் தென் கிளாஸ் டி சர்க்கியூட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆம்பிளிஃபையர் ஃப்ரம் மோரல் சொல்லலாம். இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 70 watts RMS per channel at 4 ohms, 100 watts RMS at 2 ohms into 4 channels. இது ஒரு பார்ட். இந்த அதர் பார்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி. அதில் பார்த்தீங்கன்னா 350 watts RMS per channel at 4 ohms. அப்புறம் 550 watts RMS at 2 ohms. இது வந்து சப்வூஃபருக்கான ஆம்பிளிஃபையர். இதுவுமே ரொம்ப நல்ல ஆம்பிளிஃபையர். இதை வந்து நம்ம ரியர் ஸ்பீக்கருக்கும் சப்வூஃபருக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 சேனல்ஸ் மட்டும் இப்போ ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் இன் ஃபியூச்சர் அப்கிரேட்காக. அடுத்தது பார்க்குறது மோரலோட கோஆக்செல். இந்த கோஆக்செல் பற்றி சொல்லணும்னா டெம்போ இன்டெக்ரா, இதான் இதோட மாடல் நம்பர். அது வந்து ரியர் டோரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஜேலோட சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சப்வூஃபர் வந்து மேட் இன் USA. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா TW3 400 watts DVC சப்வூஃபர். இது வந்து ஒரு ஸ்லீக் சப்வூஃபர். இதை வந்து நம்ம பூட்டில் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ஜென்ரலி ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் வந்து இந்த லோ ஃப்ரீக்வன்சியை நல்லாவே அப்சர்வ் பண்ணும். when compared to wooden enclosure, ஃபைபர் கிளாஸோட மெட்டீரியல் வந்து லோ ஃப்ரீக்வன்சி நல்லா அப்சர்வ் பண்ணும். அது ஒரு ரீசன். ரெண்டாவது கஸ்டமைஸ் பண்ணும்போது யூ வில் ஹாவ் இனஃப் ஆஃப் ஸ்பேஸ். அண்ட் உங்களுக்கு உடன் என்க்ளோஷர் போடும்போது ஸ்பேஸ் ஜாஸ்தி தேவைப்படும். வேறஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது காரோட அந்த ஷேப், அந்த பெண்டு, அந்த இதெல்லாம் வந்து வில் டேக் இட் அஸ் அ calculation and we'll make a enclosure according to the specification. ஸோ அதில் எதுவுமே லாஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஆடியோ லாஸ் இருக்காது, பேஸ் ரெஸ்பான்ஸ் வந்து எதுவுமே லாஸ் இருக்காது. இன்ஃபேக்ட் உடன் என்க்ளோஷரோட ஒரு எஸ்கியூ செட்டப் பண்ணும்போது இதோட ஃபைபர் கிளாஸோட ரிசல்ட் வந்து இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ அதுக்காக தான் நம்ம எப்போதுமே ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆம்பிளிஃபையர், ஹீலிக்ஸோட டிஎஸ்பி அண்ட் தென் ஜேலோட சப்வூஃபர் இது எல்லாமே பூட்டில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறது.
கைகளில் உன்னை தொடாமல்